ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெண்ணிலா கப் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இந்த கப் ஐஸ்கிரீம் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதை வீட்லேயே செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 250 ml பால் வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். ஒரு பாத்திரத்தில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பால் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பால் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் ஊற்றி நல்லா கலரிக்கலாம். இந்த பாலும் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இது ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ 250 ml பாலுக்கு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். பாருங்க, இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பால் இப்போ நல்லா சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறின அப்புறமா நம்ம எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஆறின அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி இதை நம்ம ஒரு 5 hours ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 hours ஆயிடுச்சு. எப்படி ரெடியாக இருக்குது பார்க்கலாம். அதனால் ஐஸ்கிரீம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம செகண்ட் டைம் அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. ஏன் நம்ம 2வது வாட்டி அரைக்கிறோன்னா அப்போ தான் நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம 2வது டைம் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும்னா நம்ம செகண்ட் டைம் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஐஸ்கிரீம். நல்லா அந்த க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கப்ஸ்லையும் ஊற்றிட்டு இதை ஒரு 8 hours ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 hours ஆயிடுச்சு. வாங்க ஐஸ்கிரீம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஐஸ்கிரீம் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான வெண்ணிலா கப் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.